ஹாய் மக்களே, குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா மூங் தால் தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். மூங் தால்னால் நான் தால் மாவோடு அரைக்கலை, நான் தால் தனியாக வேக வச்சுருக்கேன். அதுக்கான ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா, நல்லா ஒரு கரண்டி நல்லா மாவு எடுத்து தோசை பேனில் அப்ளை பண்ணிக்கணும். இது உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் தோசை வறுத்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். நெய் தான் என் பையனுக்கு பிடிக்கும், அதனால் நான் நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு நெய் ரொம்ப நல்லது. நீங்கள் நெய் போட்டே கொடுக்கலாம். மூங் தால் சாப்பிடாம பிடிக்காத பசங்களுக்கெல்லாம் மூங் தால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தால் நான் பாயில் பண்ணிவிட்டு தாளித்து வச்சுட்டேன். அது தாளித்த தாலை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். சில குழந்தைங்களுக்கு காரமாக பிடிக்காது, சில குழந்தைங்க காரமாக சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்களுக்கு இனிப்பு பிடிக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த தாலோட நம்ம நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசையை வார்த்துட்டோம், அதை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்ட பிறகு இப்போ நம்ம அதை ஃப்ரண்ட் பேஜில் தான் நம்ம அந்த மூங் தால் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இட்டாலியன் டேக்கோ மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். உண்மையிலே நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க? இது என்னோடய ஓன் ரெசிபி, நானே தான் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு வீடியோவும் நான் பார்த்து எடுக்கலை, இது என்னோடய ஓன் ரெசிபி தான். நான் இப்படி தான் உனக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுத்தா என் பையன் ரொம்ப நல்லா சாப்பிட்ருவான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம். கொஞ்சம் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டா போதும். ஆல்ரெடி இது முடிஞ்சிடுச்சு.